நார்த் இந்தியாவில் கிராமத்து வாழ்க்கை பிடித்து போகாத ஒரு பெண். அவள் வந்து சிட்டி பேஸ்ட் லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா. அதனால வந்து டெல்லி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு கனவு. பெண்ணோட பாய் ஃப்ரெண்டு வந்து டெல்லியில ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனும் வந்து அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான். ஸோ அவனோட உதவியால இவ டெல்லிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறான். வீட்டுக்கு தெரியாம டெல்லிக்கு புறப்பட்டுறா. அங்க போய் அவ டெல்லியில போய் இறங்கினோடனே அவனோட காதலன் வந்து கரெக்டா வந்து பிக்கப் பண்ணிக்கிறான். அங்க போனதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. அங்க ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஒரு ரூம்ல வந்து தங்கவும் ஏற்பாடெல்லாம் செய்யறான் அந்த காதலன். அதுக்கப்புறம் அவளுக்கு அங்க என்ன நடந்துச்சு, சில அமானுஷ்யமான விஷயங்கள் வந்து அவளை பின்தொடருது. அதன் மூலியமா அவளுக்கு பல பாதிப்புகள் வந்து ஏற்படுது. இதெல்லாம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்க படம் தான் வந்து காஃப். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு ஹிந்தி வெப் சீரிஸுங்க. இதை வந்து அமேசான் பிரைம்ல இருக்கு. நீங்க தமிழ் டப்ல பார்க்கலாம். ரொம்ப நல்ல வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸை வந்து எனக்கு இந்த வெப் சீரிஸில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதில் டயலாக்ஸ், அதை வந்து தமிழ் டப்பில் தான் வந்து நான் பார்த்தேன். டயலாக்ஸாக இந்த வெப் சீரிஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒவ்வொரு டயலாக்கையும் வந்து சட்டு சட்டுன்னு வந்து சொன்னது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு தான் என்கிட்ட சொன்னாங்க மேம். இங்கே ஏதாவது ரூம், ஒருவேளை இந்த வெப் சீரிஸ் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருச்சு, ஒரு படமாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கட்டு விழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. இப்ப இந்த வெப் சீரிஸ்குள்ள கொஞ்சம் இன்டெப்தா போய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவ ஒரு ஹாஸ்டல்ல வந்து தங்கியிருப்பா. ஆக்சுவலா வந்து நல்ல மெயினான ஏரியால வந்து அந்த ஹாஸ்டல் இருக்காது. கொஞ்சம் பணம் வந்து கம்மியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் அவுட்டர் சைட்ல ஒரு ஹாஸ்டல் வந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து பார்த்துருப்பாங்க. அவளுக்கு வந்து 3வது மாடியில வந்து ஒரு ரூம் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க. ரெண்டா பார்த்தா சீப்பா தானே இருக்கு. ஓகே, சீப்பா கிடைக்குதுன்னு எங்க வேணாலும் இருந்துருவியா? அந்த ஏரியா அவ்வளவு சேஃபா இருக்கும்னு தோணுது. அப்படி பார்த்தா டெல்லியே சேஃப் இல்ல. ஸோ அதில் வந்து அவள் தனியாக அந்த ரூமில் வந்து தங்கியிருப்பா. அந்த 3வது லெவலில் இருக்கிற ஒரு 5-6 பேர் வந்து அந்த ரூமை வந்து திறந்தோடனே அவளை வந்து இங்கே இருக்காத, இங்கே ஏற்கனவே இருந்தவ வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டா, அதனால வந்து அந்த ஆவி வந்து இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு, எங்களையெல்லாம் வந்து இந்த இடத்த விட்டு போக விட மாட்டேங்குது அப்படின்னு அவளை வான் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவள் வந்து எதுவுமே கேட்க மாட்டா. அதை மீறி அங்கே தங்குவா. அதுக்கப்புறம் அவளுக்கு என்ன நடந்துச்சு, என்ன மாதிரியான அமானுஷமான விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய வெப் சீரிஸ் தான் இந்த காஃப். அந்த ரூம்ல இருந்து பொண்ணால அங்கிருந்து போகவே முடியல. அவளுக்கு என்னாச்சுன்னு மோட நான் கிட்ட இதற்கு இடையில வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவளோட கிராமத்திலேயே வந்து ஒரு கேங் ரேப் ஒன்று நடந்திருக்குங்க. அந்த விஷயங்களும் இவளுக்கு வந்து கனவா வரும். சில விஷயங்கள் அமானுஷ்யமா இங்க நடக்கிறது, இதெல்லாம் அப்படி கலந்து வந்து காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து 2வது எபிசோட்ல வந்து காட்டுவாங்க. அப்படியே 3வது எபிசோடு 4வது எபிசோடு அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்து போகும். 5வது எபிசோடுக்கு அப்புறம் படம் வந்து ஒரு ஹைப் அப்படி ஏற்படுத்தும். அது வந்து கடைசியா 8வது எபிசோட்ல தான் போய் அது நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு வெப் சீரிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். நம்ம ஹீரோயின் வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதில் வந்து ஒருத்தன் வேலை செய்வான். அவன் வந்து நம்மளை கேங்ரேப் பண்ணவன்ல ஒருத்தனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தின் பார்வையோட அந்த நம்ம ஹீரோயின் வந்து அவளை வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பா. கடைசியில் அவன் தான் அப்படிங்கிற விஷயமும் வந்து அவளுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து இந்த அமானுஷ்யம் கலந்த விஷயமாவே அப்படியே வரும். நான் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல விரும்பலை. அதில் ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த ட்விஸ்ட்லாம் நான் இப்போ ஓப்பன் பண்ணி விட்டேன் அப்படின்னா அது நல்லா இருக்காது உங்களுக்கு அந்த வெப் சீரிஸை பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் சும்மா அப்படி மனசில் வச்சுக்கிட்டு அந்த வெப் சீரிஸை போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ட்விஸ்ட்டை வந்து ஓப்பன் பண்ணலை. ஆஃபீஸ்க்கு வரல. எஸ் ஐ நோ. ஆக்சுவலி என்னோட ஆஃபீஸும் ஆப்போசிட். இதற்கு இடையில வந்து ஒரு பைத்தியங்கொல்லி டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் ரொம்ப வயசானவனாக இருக்கான் அந்த ஆள். அவன் வந்து இளமையை வந்து மறுபடி பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஆன்மாவை வந்து மற்றவங்களோட ஆன்மாவை வந்து அடக்கி தன்னோட ஆன்மாவுக்குள்ளே இணைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டாண்டா இளமையாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு சில தந்திரங்கள்லாம் வந்து அந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சித்த டாக்டர் மாதிரி அவன் வந்து காமிக்கிறாங்க. அவனும் வந்து சில பெண்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு வர வச்சு அவனோட ஆன்மாவை எடுக்கிற முயற்சியில் ஈடுபடையில் அது வந்து சீரியல் கொலையாக வந்து மாறுது. நிறையா பெண்கள் வந்து அந்த ஆன்மாவை எடுக்கிற முயற்சியில் வந்து இறந்து போயிடுறாங்க. அதை வந்து அந்த பாடியெல்லாம் அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு 2 ஒரு டீனேஜ் பசங்களை வந்து வச்சிருக்கான். அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து வேலை பார்க்குற மாதிரி வச்சிருக்கான். இந்த மாதிரியான கதைகளும் அதில் வருது. இந்த மாதிரி ஒரு 4 விதமான கதைகள் வந்து இப்படி ஒரு இடத்துல முட்டி அந்த அந்த அமானுஷ்யமான விஷயம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து லாஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்டை உடச்சி சொல்கிறது தான் இந்த காப் அப்படிங்கிற வெப் சீரிஸோட மொத்த கதையுமேங்க. இதில் வந்து நார்த் இந்தியாவில் இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா வந்து நான் இந்த வெப் சீரிஸை வந்து பார்க்குறேன்.
கடைசியில் இந்த வெப் சீரிஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 2018 2019 காலகட்டத்தில் எடுத்த மாதிரி தான் அதில் வந்து சில டேட்டு இதெல்லாம் காமிப்பாங்க. இப்பயே இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து சொன்னது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்லணும். அன்னைக்கு ராத்திரி இந்த பேரை நான் கேட்டேன். ஏற்கனவே நான் ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் பார்த்தேங்க. அதுவும் வந்து இது மாதிரி ஒரு கொலை சம்பந்தமான வெப் சீரிஸ் தான். மான்வட் மர்டர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வெப் சீரிஸுமே வந்து கிட்டத்தட்ட இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதில் வந்து அந்த ஒரு பெண்ணியத்தை வந்து எந்த அளவுக்கு கொச்சப்படுத்துகிறாங்க வட இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி இதில் காமிச்சிருப்பாங்க. அதில் வந்து எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, ஒரு மூட நம்பிக்கையினால எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்த வந்து அந்த மக்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நான் ரிவ்யூ போடுறேன் ஒரு நாள். அது வந்து கூட பரவாயில்ல, ஒரு அதாவது எப்படின்னா 80s 70s காலத்தில் நடக்கிற மாதிரி அந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2017 18களில் நடந்த காலகட்டத்தில் நடந்த விஷயமாவே இதில் காமிக்கிறது வந்து இன்னமுமே வந்து இந்த வட இந்தியா மக்கள் வந்து இப்படி தான் இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறது வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வெப்சீரிஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் வந்து இது அடல்ட் வெப் சீரிஸுங்க. நிறைய 18+ சீன்ஸ் இருக்குது இதில். அதனால வந்து நீங்கள் இதை பார்க்க முடியாது. ஃபேமிலியோட பார்க்குறது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த வெப் சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.